السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு பெருவிழாவின் தொடர் நிகழ்வுக்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறார்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இறை நேசர்கள் யார் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். இறை நேசர்கள் யார் என்ற நாம் கேள்வியை எழுப்பினால் இறைவன் விடை தருகிறான் குர்ஆனிலே. அலா இன்ன அவுலியா அல்லாஹி, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இறைவனுடைய நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் துக்கம் கொள்ளவும் மாட்டார்கள் என்று இறை நேசர்களை பற்றி அவர்கள் இலக்கணம் என்ன, அவர்களுடைய பண்புகள் என்ன என்பது பற்றி கூறிவிட்டு பிறகு அந்த இறை நேசர்கள் யார் என்பதை இன்னும் சொல்லித் தருகிறான். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், இறை எச்சமும் பெற்றிருப்பார்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசர்கள், வலிமார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதிலே ஈமான் கொண்டிருப்பார்கள், தக்வாவும் பெற்றிருப்பார்கள். ஈமான் என்றால் முழுமையான ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மாஈன். ஒருவர் தன்னுடைய பிள்ளையை விடவும் பெற்றோரை விடவும் மற்ற எல்லா மனிதர்களை விடவும் என்னை அதிகமாக நேசித்தால்தான் அவர் பரிபூர்ணமான ஈமானை பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த ஈமானை பெற்றவர்கள் தான் வலிமார்கள். நாமும் மூமின்கள் தான், நம்மள்கிட்ட ஈமான் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, முழுமையான மூமின் யார் என்று, அந்த ஈமானை பெற்றிருப்பார்கள். மேலும் இறைவன் சொன்னான் ஒரு இடத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு என்றான். இறை நம்பிக்கையாளர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்றான். அந்த இரண்டாவதா சொன்னால ஈமான் கொள்ளுங்கள் என்று, அந்த ஈமானை பெற்றவர்கள் தான் இறை நேசர்கள். அல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் சொன்னது இந்த ஈமானை தான். அடுத்து வகானு யத்தகூன், தக்வாவும் பெற்றிருப்பார்கள். தக்வாண்டா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யூமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த வேதம் குர்ஆன் நேர்வழி காட்டும். யாருக்கு? முத்தகீன்களுக்கு. அந்த முத்தகீன்கள் யார்? அல்லாஹ் மூன்று விஷயத்தை சொல்லி காட்டான். ஒன்று, அல்லதீன யூமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். வ யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து பிறருக்கு அவர்கள் வழங்குவார்கள். இந்த மூன்று குணங்கள் எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் இந்த இடத்துல வாசகத்தை அமைச்சிருக்கான் பார்த்தீங்களா? ஒரு மனிதனுடைய வணக்கம் மூன்று வகை இருக்கு. ஒன்று உள்ளம் சார்ந்த வணக்கம், இன்னொன்று உடல் சார்ந்த வணக்கம், இன்னொன்று பொருள் சார்ந்த வணக்கம். இதுல இறை நேசர்கள் சொன்னா எல்லா வகையான வணக்கமும் அவர்களிடம் இருக்கும் என்பதற்காக ஒவ்வொன்றும் உதாரணம் காட்டுறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது அல்லதீன யூமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அப்ப ஈமானது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அப்ப இறை நேசர்கள் என்றால் உள்ளம் சம்பந்தப்பட்ட வணக்கம் அவங்ககிட்ட இருக்கும். இரண்டாவதா தொழுகையும் நிலைநாட்டுவார்கள். தொழுகை என்பது உடல் சார்ந்த வணக்கம். எவ்வளவோ வணக்கம் இருக்கு உடல் சார்ந்ததுல, அது பிரதானமானது தொழுகை. அல்லாஹ் அதையும் கொண்டு வந்துட்டான்.
அப்புறம் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவங்களுக்கு கொடுத்ததிலிருந்து பிறருக்கு வழங்குவார்கள். இது பொருள் சார்ந்த வணக்கம். அப்ப எதை அச்சம் தக்குவா உள்ளவர்கள் யார் என்றால் 3 வகையான வணக்கம் அவர்களும் இருக்கும். உள்ளம் சார்ந்த வணக்கமும் இருக்கும், உடல் சார்ந்த வணக்கமும் இருக்கும், பொருள் சார்ந்த வணக்கம் இருக்கும். அவர்கள் தான் தக்குவா உள்ளவர்கள். அந்த தக்குவா உள்ளவர்கள் தான் வலிமார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அடுத்து அந்த தக்குவா என்றால் என்ன, அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இதுக்கு பல்வேறு வகையான விளக்கங்களை சஹாபிகளும் இமாம்களும் சொல்லி தருகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தக்குவான்னா என்ன தெரியுமா, இந்த தக்குவாவை பெற்றவர் யாரை பார்த்தாலும் என்னை விடவும் அவர் உயர்ந்தவர் என்று நினைப்பார். அந்த எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர் தக்குவா உள்ளவர் அப்படிங்கிறார். யாரை பார்த்தாலும் சரி, ஒரு பார்க்கணும், அவர் என்னை விட விசேஷமானவருங்க, இவர் என்னை விட சிறந்தவருங்க என்ற எண்ணம் வரணும். வந்துட்டா இவர்கிட்ட தக்குவா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது எப்படிங்க அந்த எண்ணத்தை பெற ஒரு ஆளை பார்க்கிறோம், இவர் என்னை விட இவர் தான் சிறந்தவர் அப்படின்னு எப்படி நினைக்கிறது, அதுக்கு ஒரு வழியை சொல்லி தர்றாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு ஆளை பார்க்குறீங்க, அவர் உங்களோட வயசுல மூத்தவராக இருப்பார், அல்லது உங்களோட வயசுல சின்னவராக இருப்பார், 2 ஒன்று தானே. வயசுல மூத்தவனாக இருந்தால் என்ன பார்க்கணுமா, அவர் வயசுக்கு எவ்வளோ இபாதத் செஞ்சிருப்பாரு, அமல் செஞ்சிருப்பாரு, என் வயசுக்கு நான் கம்மியாக தானே செஞ்சிருப்பேன். அப்படி கம்மியான அமல் செய்த என்னை விட நிறைய அமல் செய்த அவர் தான் என்னோட சிறந்தவர் அப்படி நினைங்க. சரி, உங்களோட வயசுல கம்மியான ஒரு ஆளை பார்த்தீங்க, நீங்க மூப்பு, நீங்க யாரை பார்த்தீங்களோ அவர் வயசுல குறைவானவர், உங்களை விட இளையவர். அப்ப நீங்க என்ன நினைக்கணுமா, என் வயசுக்கு நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன், கம்மியான பாவம் செஞ்ச அவன் தான் அப்படி நினைக்க. யாரை பார்த்தால் என்னை விட அவன் உயர்ந்தவன் அப்படி நினைக்கணும். இந்த எண்ணம் வந்து விட்டால் தக்வா இருக்கு என்று அர்த்தம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் இந்த தக்வான்னு என்ன தெரியுமா, சின்ன பாவமா பெரிய பாவமா விட்டு செய்யக்கூடாது. சில கட்டங்களில் பெரிய பாவம் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க, சின்ன பாவங்களை சின்ன பாவம் தானே அப்படி செய்வாங்க, அப்படியும் செய்யாதீங்க என்று சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் சின்ன பாவம் தாண்டு, சின்ன பாவம் இருக்குது அதுதான் கடைசியில பெரிய பாவமா வந்து நிற்கும். பெரிய மலை இருக்குதுல, மலை சின்ன சின்ன கற்கள் சேர்ந்தது தானுங்க பெரிய மலை, சின்ன சின்ன துளிகள் சேர்ந்தது தானுங்க கடல். கடலுங்கிறோம் சின்ன சின்ன துளிகள் சேர்ந்தது தானே. அதனால சின்ன பாவம் நினைக்காதீங்க, அதையும் விடுங்க, அப்பதான் தக்வா இருக்குன்னு அர்த்தம் என்கின்ற விளக்கத்தையும் இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அடுத்து இன்னும் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, தக்குவாண்டா என்னன்னு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, இந்த முற்கள் நிறைந்த பாதையில் நடந்து போயிருக்கீங்களா அப்படின்னாங்க. நான் நடந்து போயிருக்கிறேன் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்படியா, எப்படி நடந்து போவீங்க, முற்கள் உள்ள பாதையில போனா? நான் கவனமா காலை எடுத்து வைப்பேன், எந்த முள்ளும் என்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிடக்கூடாது, எந்த முள்ளும் என் காலில் குத்திடக்கூடாது, அப்படி வந்து கவனமா என் காலை எடுத்து எடுத்து வைப்பேன், அப்படிதான் நடந்திருக்கிறேன். கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸாலிக தக்வா, அதுதான் தக்வா என்றாங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நீங்க செய்யணும், தவறு கூடாது, எப்படி முள்ளு குத்திடக்கூடாது கவனமா இருங்க, எந்த தவறும் நம்மிடம் நேர்ந்து விடக்கூடாது என்று கவனமா நடைபோட வேண்டும். அப்படி செஞ்சிட்டீங்களாக அதுதான் தக்வா என்று கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அதே போல இன்னொருத்தவங்க விளக்கம் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா தக்வா என்ன தெரியுமா, இறைவன் எங்க போகக்கூடாது உன்னை தடுத்தானோ அந்த இடத்துல உன்னை அந்த இறைவன் பார்க்க கூடாது, அப்படி நடக்கணும். இறைவன் தடுத்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது, அல்ல உங்களை பார்க்க கூடாது. அதே போல இறைவன் எங்க போகணும்னு கட்டளை இட்டானோ அந்த இடத்துல இறைவன் உங்களை பார்க்காமலும் இருக்கக்கூடாது, அப்ப அந்த இடத்துல இங்க இருக்கணும். இப்போ 2 பாயிண்ட், இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லியிருப்பான், இந்த இடத்துக்கு போகாதீங்க எல்லாம் சொல்லியிருப்பான். எங்க போங்கன்னு சொன்னானோ அங்க உங்களை பார்க்காம இருக்கக்கூடாது, அப்படின்னா அங்க இருக்கணும். நீங்க எங்க போக கூடாது அல்லாஹ் சொன்னானோ அந்த இடத்துல அல்லாஹ் உங்களை பார்த்துடக்கூடாது, அப்படின்னா நீங்க போகக்கூடாது. இதுதான் தக்வா. இப்படி தக்வாவுக்கு பல்வேறு விளக்கங்கள், அதில் நம்முடைய இமாம்கள் எல்லாம் வலிமார்கள்லாம் எவ்வளவு தக்வா இறைச்சம் வாழ்ந்திருக்காங்க தெரியுமா. உதாரணத்துக்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனபி மதஹபுடைய இமாம், அவங்க எவ்வளவு பேணுதலா இருப்பாங்கிறது ஒரு உதாரணம் சொல்லவா.
ஒரு வீட்டு கடுமையான வெயில், ஒருவருடைய வீட்டுடைய அந்த சுவர் நிழல்ல மற்றவங்க எல்லாம் ஒதுங்கி இருக்கிறாங்க, இவங்க அந்த சோத்த நிழலுக்கு போகல, வெயில நிக்கிறீங்கள சோத்த நிழலுக்கு வாங்கல. அப்படி கூப்பிட்ட போது நான் வரமாட்டேன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த வீட்டுக்காருக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன். இப்ப நான் அவர் வீட்டுடைய சுவற்று நிழல்ல வந்தா நான் கொடுத்த அந்த கடனுக்கு இதை நான் அனுபவிக்கிறேன்னு வந்துடும். அப்ப இதுவும் வட்டியாக ஆயிரும். ஆகவே நான் வரமாட்டேன், வெயிலே நிற்கிறேன் அப்படின்னா இவ்வளவு பேணுதல் பாருங்க. நான் கொடுத்த பணத்துக்கு இது பகரமா ஆகிரும்ல, நான் அனுபவிச்ச மாதிரி ஆகிரும்ல, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அபிஜித் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி துணியை குளிச்சுவிட்டு துணியை காய போடணும். அப்போலாம் குளம் கொட்டை இப்படிதான் குளிப்பாங்க. காய போடணும். எங்க காய போடுறது? பக்கத்துல சுவர் இருக்கு, அடுத்த ஆளுடைய சுவர், அவர் பெர்மிஷன் இல்லாம காய போடக்கூடாது. மரத்துல காய போடுவோமா? மரத்துல காய போட்டா நாம் காய போடும்போது மரத்தில் உள்ள சில இலைகள் உதிர்ந்து போய்விடும். அந்த இலை தஸ்பீ பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம காய போட்டாலும் கீழே விழுந்துருச்சு. தஸ்பீ செய்யற இலைகள் கீழே விழுந்துருச்சு, அதுலயும் காய போட மாட்டேன். சரி, கீழே புற்கள்லாம் முளைச்சிருக்குதுல புல்லு, அதுல போய் காய போடுமாண்டா, அதை போய் நான் காய போட்டா அந்த புல்லை மேய்வதற்கு ஆடோ மாடோ வருவோம்ல, அதை நான் தடுத்ததாயிருமே, எப்படி நான் அதில் போய் காய போடுறது என்று சொல்லிட்டு கடைசியில அந்த ட்ரெஸ்ஸை முதுகு மேல போட்டுக்கிட்டாங்க. முதுகு மேல காயட்டும் அப்படிங்கிறது முதுகு மேல போட்டுக்கிட்டாங்க. இது தக்குவா. இப்படி வாழ்ந்து காட்டினார்கள். அதே போல இமாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயத்தை கண்டிப்பான பேசி அவங்கள பணியாளு கொண்டு வந்தாரு, உணவு சாப்பிட்டுட்டாங்க. பிறகுதான் கேட்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கேட்கல, ஏன் பசியை வாங்கி சாப்பிட்டாங்க, எப்படி இது கிடைச்சிச்சு தன்னுடைய பணியாளர்கிட்ட கேட்டாங்க. நான் முன்னால் இஸ்லாத்து வர்றதுக்கு முன்னால இந்த ஆரூடம் பார்ப்பேன், சோதிடம் சொல்லுவாங்கல்ல, ஜோதிடம் குறி பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு டியூட்டியை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ஆள் எனக்கு காசு தர வேண்டியது இருந்துச்சு, அதை இப்போ தந்தாரு, அதை தான் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். அல்லாஹு அக்பர், ஹராமான ரூட்டிலே வந்ததில்லைன்னு சொல்லி சாப்பிட்ட உணவை விரல உள்ளுக்கு விட்டு வாந்தி எடுத்தாங்களே, இது தக்குவா. ஏன்? அந்த ஹராமான ரூட்ல வந்த உணவு உள்ள போனா நம்மள ரத்தத்தில் அது கலந்துரும். ரத்தத்தில் கலந்துட்டா நாம் செய்யற இபாதத்தில் அல்லாஹ்ட்ட கபூல் செய்யப்படாது அப்படின்னு சொல்லி வாந்தி எடுத்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் தக்குவா. இதைத்தான் இவன் சொல்லி காட்டுகிறான். வலிமார்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், இறை நம்பிக்கையை கொண்டிருப்பார்கள், தக்வாவும் பெற்றிருப்பார்கள், ஏச்சமும் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த இறை நேசர்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல பாருங்க, இந்த இறை நேசர்களை பற்றி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லாஹ் சொன்னான்ல, எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? நம்முடையதுன்னு ஒண்ணு நினைச்சா தானங்க நமக்கு கவலை வரும். எல்லாம் இறைவனுக்கு நினைச்சா எனக்கு கவலை. இப்போ இது என்னுடையது என்று நான் நினைச்சேன்னு வச்சுக்கிறேங்க, இது காணா போயிருமோ, யாராவது தூக்கிட்டு போயிடுவானோ என்று ஒரு அச்சம் எனக்கு இருக்கும். இது என்னுடையது நான் நினைச்சா இது அச்சம். அதே நேரத்தில் இது காணா போச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அண்டா போச்சே, யாரும் எடுத்து போயிட்டாங்களே என்று எனக்கு கவலை வரும். எப்போ? இது என்னுடையதுன்னு நினைச்சாதான். அப்போ அது என்னிடம் இருக்கும்போது பயம், யாராவது தூக்கிட்டு போயிடுவானோ என்னமோண்டு. அது போயிட்டாக்கா இந்த மாதிரி போச்சேங்கிற கவலை இது என்னுடையதுன்னு நினைச்சாதான் வரும். இது என்னுடையது அல்லண்டா, இது தூக்கிட்டு போயிடுவானோ நான் நினைக்க பயப்பட மாட்டேன், இது என்னுடையது இல்லை இல்லை. அல்ல யாரும் தூக்கி போயிட்டாலும் வச்சுக்கிறேங்க, கவலைப்பட மாட்டானே. ஏன்? என்னுடையது இல்லையே, இது நான் எனது அப்படிங்கிறது இல்லாவிட்டா பயமும் இல்லை, துக்கம் இல்லை. இறைநேசர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். உலகத்தில் எது நடந்தாலும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வாங்க. மெய்நிலை கண்ட ஞானி முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, மதுஹுக்கும் ஈயாக, நீங்கள் என்னை புகழ்வதும், வதம்முக்கும் ஈயாக, நீங்க என்னை இகழ்வதும் சமம் தாங்க. இப்போ நம்மளுடைய உடம்பெல்லாம் எப்படி, 4 பேர் பாராட்டினா சந்தோஷப்படுவோம், 4 பேர் நம்மளை குறை பேசிட்டா மனம் வருத்தப்படுவோம். இப்போ நான் என்று ஒன்று இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால வந்த வேணா இது. ஆனா கௌசலாக சொன்னாங்க, என்ன நீங்க புகழ்ந்தாலும் ஒண்ணுதான், என்ன நீங்க இகழ்ந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்ட்டாங்க. ஏன்? நான் ஒருவன் இருக்கிறேங்கிற அந்த நிலை இல்லையில அப்படி அவங்க இந்த நினைக்க போறாங்க.
அதே போல இன்னொன்று சொன்னாங்க, இக்பாலுக்கும் இத்பாருக்கும் சவா, என்னை நீங்க முன்னோக்கி வந்தாலும் என்னை நீங்க புறக்கணிச்சுட்டு போனாலும் சவா சமம் தான்ட்டாங்க. என் பக்கம் வந்து பரவாயில்ல உழைக்கிற வந்துட்டாங்க சந்தோஷம் இல்லை, என்னை விட்டு நீங்க புறக்கணிச்சு போனீங்க நம்மளுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு கவலை அதுவும் கிடையாது. எல்லாம் எனக்கு சவாதான். இறைவன் நாடுவது நடக்கிறது. நீங்க என்ன முன்னோக்கி வந்தீங்களா அல்லாவுடைய நாட்டம், என்ன நீங்க புறக்கணிச்சு போனீங்களா அல்லாவுடைய நாட்டம், என்ன நீங்க பொழுது பேசுனீங்களா அல்லாவுடைய நாட்டம், என்ன நீங்க இகழ்ந்து பேசுறீங்களா அல்லாவுடைய நாட்டம். அதனால எனக்கு எல்லாமே சமந்தான் அப்படின்னாங்க. இன்னொன்னு, நம்மெல்லாம் ஒன்று நல்லது நடந்துட்டா சந்தோஷப்படுவோம், ஏதாவது தீங்கு நடந்துட்டா கவலைப்படுவோம். ரலியல்லாஹு சொன்னாங்க, பாக்கியம் என்பது உனக்கு விதியிலே இருந்தால் நீ தேடினாலும் தேடாமல் இருந்தாலும் உன்னை அடைந்தே தீரும். ஏன்? அல்லாஹ் தான் உனக்கு விதிச்சுட்டான்ல, நீ தேட வேண்டிய அவசியமே கிடையாது. பாக்கியம் நல்லது நடக்கும் சொன்னா. அதே போலதான் துயரம் கஷ்டம் அதுவும் உன்னுடைய விதியிலே இருந்தால் நீ விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும் உன்னை அடைந்தே தீரும். அல்லாஹ் விதியில நடக்கும்பா, அதை பத்தி ஒண்ணு நினைக்காத அப்படி சொல்லி ஒரு வழியை சொல்றாங்க. அப்படி உன் வாழ்க்கையில ஒரு துயரம் நிகழ்ந்து விட்டால் இப்பொழுது தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் அதை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தந்துட்டான்ல, ஏற்றுக்கொள். அதானங்க இபாதத்து. நிறைய பேர் இப்போ இபாதத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கிறது குனிகிறது நிமிர்றது எல்லாம் செஞ்சுவிட்டு அங்கே போய் அல்லாஹ் என்ன இப்படி பண்ணி விட்டானே, அல்லாஹ் அப்படி பண்ணி விட்டானே அப்படின்னு சொல்ல, இவர் என்ன தொழுதாரு, என்ன வணக்கம் செஞ்சாரு? வணக்கம்ல என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு நடத்துறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் வணக்கம். அல்லாஹ் இப்படி வச்சுட்டான், கண்ணை இப்படி வச்சுட்டான், காதை இப்படி வச்சுட்டான் என்று குறை பேசிக்கொண்டே இருந்தால் என்னுடைய செயல்பாட்டில் குறை பேசணும், அது வணக்கமே கிடையாது. அல்லாஹ் நாடுனதை நினைத்துக்கணும், என்ன இருந்தாலும் சரி. இதைத்தான் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உனக்கு துயரம் வரும் பரவாயில்லை, தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் அதை நீ ஏற்றுக்கொள், இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள் என்கிறார்கள் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். விதியில உள்ளது நடக்க போகுது, இது யாரும் மாற்ற முடியுமா? அல்லாஹ் விதியில விதிச்சது நடக்கதான் போகுது, மாற்ற முடியாது. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் நடக்கதான் போகுது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை கொண்டுட்டு அதுவும் இபாதத்தா மாறிடும். சரி, ஒரு ஆள் கேட்கிறார், விதியை மதியால் வெல்ல முடியுமா? விதி வந்து அல்லாஹ் எழுதுனது, இதை நம்முடைய மதியில வெல்ல முடியுமா? வெல்ல முடியும். விதியை மதியால் வெல்ல முடியும், அதுவும் விதியில் இருந்தால். இல்லைன்னா முடியாது. ஒரு பாயிண்ட் எனக்கு இவர் யோசிப்பாரு, அது மூலம் இப்படி நடப்பாரு அப்படின்னு அல்ல எழுதி வச்சிருக்கணும், அப்பதான் நடக்கும். இல்லைன்னா எந்த மதியும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப பாருங்க, நாம் நினைப்பது ஒன்று, இறைவன் நினைப்பது ஒன்று. இறைவன் நினைப்பது தான் நடக்கும், அதுலதான் ஹையர் இருக்கும். அப்படி நினைக்கணும். நான் ஒன்றும் நினைச்சோம் நடக்கலை, அல்லாஹ் நான் நடந்துருச்சு, அதில் தான் நன்மை உண்டு என்று நீங்க நினைங்க. நாம் நினைச்சதான் நடக்குது. ஒருவன் கடலிலே முத்தெடுக்க வேண்டும் என்று குதித்தான், கடலிலே குதித்தான், பிணமாக வெளியே வருகிறான். போன உள்ளுக்கும் மூச்சு அடைச்சிருச்சு, ஆள் மூத்தா போயிட்டான், பிணமாக வெளியே வந்தான். இன்னொருவன் வாழ்க்கை வெறுத்து போய் இந்த உலகத்தை வாழ்ந்த போதும் மூத்தா போயிடுவோம் சொல்லி கடல்ல குதிச்சான், கை நிறைய முத்துக்களோடு வந்தான். வாழ்க்கை வெறுத்து தான் போனான், மூத்தா போயிடும்ண்டு உள்ள போனா ஒரே முத்தா கிடக்குது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழ்வுண்டு அழிவிட்டு வந்துட்டான். அப்ப இதுல என்னன்னு சொன்னா, நம் கையில் எதுவும் இல்லை, இறைவன் நாடியதான் நடக்கும். நீ செருப்பணிந்து போ, இறைவனுடைய நாட்டம் இருந்தால் அதையும் மீறி உன் காலிலே முள் குத்தும். நீ செருப்பு அணியாமலே போ, இறைவனுடைய நாட்டம் இல்லையானால் எந்த முள்ளும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த எண்ணம் வரணும். அதான் நம்முடைய ஈமானின் ஃபர்லுல வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நடப்பது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்பறம் நடக்குது, அதை நம்பிக்கை கொண்டதாங்க மூமின். ஒரு ஆளு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாரு, மறுமையினால அது இருக்குது, குர்ஆனா அதை ஏற்றுக்கொள்றேன், மலக்குமார்களை ஏற்றுக்கொள்றேன், வேதங்களா அதை ஏற்றுக்கொள்றேன், அல்லாஹ்வா ஏற்றுக்கொள்றேன், இந்த கலாக்கத்து இருக்குதுல்ல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ மூமினே கிடையாது.
கல்லா கதிர ஒப்புக்கொள்ளணும். அப்போதான் அவன் மூமினாவும் இருக்க முடியும். சரி, இப்போ இறைவன் எது நானும் நடக்குன்னு சொன்னோம்லவா, அது மீறி எது நடக்காது. அது அரபியில சொல்லுவாங்க, அன் நசீபு யுசீபு வலவு காண பயுனல் ஜபலைன். உனக்கு கிடைக்கும் என்றிருந்தால் 2 மலைகளுக்கு மத்தியில இருந்தாலும் கிடைத்துத்தான் தேரும். அன் நசீபுல்லா யுசீபு வலவுக்கான பைன ஷபத்தை. ஆனா உனக்கு இல்லைன்னு இருந்தா உன் 2 உதடுகளுக்கு மத்தியில இருந்தாலும் இல்லதான். மலையில உச்சில உள்ள நம்ம கிடைக்குமா? அதே சிரமம் தான், உச்சிக்கு போக முடியாது. அது 2 மலைக்கு மத்தியில அந்தரங்கத்தில் இருந்தா யாரும் அங்க போக முடியுமா? ஆனா உனக்கு உண்டு இருந்தா கிடைச்சுதான். உடலுக்கு மத்தியில் வந்துருச்சு, இல்ல அல்லாவுடைய எழுத்துல இல்ல, உள்ளுக்கு போவாதுங்க. எத்தனை பேர் டீ குடிக்கிறது கிளாஸ் கொண்டு போனாங்க, டீ இருக்குது, வாய் வச்சாங்க, வாயே டீ வந்துருச்சு, உள்ள போட்டு முன்னாலும் போச்சு. அப்ப என்ன, 2 உதடுகளுக்கு மத்தியில வந்துட்டாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லைண்டா இல்லதான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, அபூதர் அவர்களே, இறைவன் உங்களுக்கு உண்டு என்று எழுதி வைத்து விட்டால் உலகமே சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு இல்லை என்று முடிவு செய்து விட்டால் உலகமே சேர்ந்தாலும் கொடுக்கவும் முடியாது. இப்ப புரியுதா? இந்த எண்ணம் வலிமார்களும் இருக்கும். அதனாலதான் லாஹோபுன் அலையும் வலாகும் யஹ்சனூன் அப்படின்ட்டு அவங்களை பத்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். சரி, இறை நேசருடைய தகுதி என்ன? அவர்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அவர்கள் இருந்ததன் மூலம் அந்த இடத்துக்கே சிறப்பு கிடைக்கும். ஒரு இடம் சென்றால் அவர்கள் மூலமாக அந்த இடத்துக்கே மேன்மை கிடைக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசர்கள். ஆகவே தானே அல்லாஹு தஆலா சஃபா மர்வா என்ற மலை குன்றுகளை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மர்வா என்ற 2 மலை குன்றுகள் இறைவனுடைய அடையாள சின்னங்கள்னு சொன்னான். எவ்வளவோ மலைகள்லாம் இருக்குது, உயரமான மலைகள்லாம் உலகத்துல. ஆனா சஃபாங்கிறது சின்ன மலை குன்று தான், மர்வாங்கிறது சின்ன மலை குன்று தான். ஹஜ் உம்ராக்கு போனவங்க பார்த்துருப்பாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான் இறைவன் அடையாள சின்னங்கள். ஏங்க அப்படி சொல்லணும்? ஒண்ணும் இல்லை, இறை நேசருடைய கால் பாதத்தை சுமந்தது. அது இறை நேசருடைய கால் பாதம் இந்த மலையிலே பட்டது. ஆகவே இறைவன் அடையாள சின்னம். யார் அந்த இறை நேசர்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். தண்ணீருக்காக இங்கே அங்கேயும் போனாங்க, 7 தடவை போனாங்க. அதனாலதான் இன்னைக்கு உம்ராவுக்கு போறவங்க ஹஜ்ஜு போறவங்க எல்லாம் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் 7 தடவை தொங்கட்டம் ஓட காரணம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் 7 தடவை போனாங்க. அதனால நீங்க 7 தடவை போங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வேகமா போன இடத்துல வேகமா போங்க, பச்சை லைட் வச்சிருக்காங்க அடையாளத்துக்கு. இறை நேசோட செயலை அல்லாஹ் எப்படி துல்லியமா பாதுகாக்கிறான் பாருங்க. 7 தடவை போனாங்களாம், 7 தடவை போகணும். நம்மளும் ஜாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஏன் போனாங்க? தண்ணிக்கா வேண்டி. தண்ணி இல்லை. ஆனா இன்னைக்கு ஹாஜிமாரெல்லாம் போறாங்களே, தண்ணி இல்லைண்டா. போறாங்கள சஃபா மர்வாவுக்கு மத்தியில 2 பக்கமும் தண்ணி இருக்குது. இடையில எங்க வேண்டுமானாலும் தண்ணீர் பிடிக்காம குடிச்சுக்கலாம். அந்த வசதியா இப்ப ஓடுறானமோ? ஏன்? அந்த இறைவனோட செயலை நினைத்து பார்க்கணும்னு மார்க்கம் சொல்லுது. அதுல ஒரு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடும் பொழுது இந்த தண்ணீர் ஓடுகிற ஓடை வந்தது. அந்த இடத்த வந்தாலும் ஸ்பீடா ஓடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கல்லுகள்லாம் இருக்கும், அப்ப மெதுவா போவாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனா அவங்க வேகமா போன இடத்துல வேகமா போகணும். எப்படி இறைவன் பாதுகாக்கிறான் பாத்தீங்களா? சரி, இறை நேசர்கள் கால் பதித்த இடம் புனிதமானது, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் அது. அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த அடையாள சின்னத்தை யார் மதிக்கிறாங்களோ அவங்க தங்கள் உள்ளங்களுக்கு தக்வாவை பரிசாக பெறுவார்கள். சரி, இப்போ இந்த இறை நேசர் விஷயத்துல எல்லாம் சில பேர் என்னங்க இறை நேசர் அப்படிம்பாங்க, சில பேர் அசால்ட்டா நினைப்பாங்க, சில பேர் அலட்சியமா பார்ப்பாங்க. அப்படி பார்க்க கூடாதுங்க. அது மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு கொடுத்தவர்கள். ஏன்? யார் அவங்க? வலியுல்லா அல்லாஹ்வே நேசர், அல்லாஹ்வோடு நிஸ்பத் பண்ணப்பட்டவங்களாச்சாங்க வலியுல்லா. அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டவர்களாச்சா வலியுல்லா. அல்லாஹ்வோடு ஒன்று இணைக்கப்பட்டுட்டா அதுக்கு யாராவது எழுந்து கொடுத்தா அல்லாஹ் பொறுத்து கொள்ள மாட்டான். நீங்க பாருங்க, பைத்துல்லா
காபா பைத்துல்லா தானே, பைத்துல்லா அல்லாஹ்வின் வீடு, அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வின் வீடு அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டு விட்டது. அந்த பைத்துல்லாவை நான் அழிச்சிருவேன்னு சொல்லி அப்ரஹாம் மன்னன் யானை பட்டாளத்தோடு வந்தான். அல்லாஹ் அபாபில் பறவைகளை அனுப்பி வைத்து அழித்து ஒழித்தான் அந்த யானை பட்டாளத்தை. ஏன்? பைத்துல்லா, அது பைத்துல்லா. யார் அழிக்க நினைச்சாலும் அவங்க அழிஞ்சு போவாங்க. அப்ரஹாம் மன்னன் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று அல்லாஹ் அந்த சூறாவில் இந்த நிகழ்வையே சொல்லி காட்டுறான். இந்த நிகழ்ச்சி நடந்த வருஷம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிறந்தாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்தது சில மாதங்கள் கழித்து பிறந்தாங்க. யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க அந்த வருஷத்தை, யானை ஆண்டு. ஏன்னா யானையை தான் கூட்டிகிட்டு வந்தான் அப்ரஹாம் மன்னன், யானை படைய யானை ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி பிறக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு பிறக்கிறாங்க. அது இருக்கட்டும். இப்போ அல்லாஹ்வுடைய இல்லத்தை அழிக்க வந்தால் அந்த படையை அல்லாஹ் அழிக்கிறான். புரியுதா? அழித்து பாருங்க. குர்ஆன் இருக்கு, இது கலாமுல்லா. கலாமுல்லா தான், அல்லாஹ்வுடைய பேச்சு தானே குர்ஆன்ங்கிறது. அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டு போச்சு கலாமுல்லா. இந்த கலாமுல்லாவை இதுவரைக்கும் யாராவது மாற்ற முடிஞ்சதா? ஒரு எழுத்தை மாற்ற முடிஞ்சிச்சா? ஒரு புள்ளிய மாற்ற முடிஞ்சிச்சா? முடியாது. காமத்தில் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பா இந்த வேதத்தை. எத்தனை பேர் நினைச்சு மற்ற வேதங்கள்லாம் மாற்றப்பட்டு போச்சாங்க. தௌராத்தி, இஞ்சில், ஜபூர் எல்லாம் இடைச்செருகள் ஆகி போச்சு. ஆனா இந்த வரைக்கும் 1400 வருஷம் ஆயிடுச்சு, மாற்றப்படலை. புள்ளி கூட மாற்றப்படலை. காமத்தில் வரைக்கும் அப்படித்தான். ஏன் தெரியுமா? கலாமுல்லா, அல்லாஹ்வின் பேச்சு பாதுகாக்கப்படும். சரி, நீங்க கேட்கலாம், தௌராத்தான் அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அது மாற்றப்பட்டு போச்சுல. இஞ்சினா அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அது மாற்றப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்க குர்ஆனுக்கு தான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆனை நாம் இறக்கி வச்சோம், நாமே பாதுகாப்போம். வாக்குறுதி இதுக்கு தான், வாய்தா கொடுத்துட்டான். மற்ற வேதத்துக்கு மாதா இல்லை. சரி, அதே போலத்தான் வலியுல்லா. இப்போ அந்த நாக்கத்துல்லான்னு ஒன்று இருக்கு, அதுவும் சொல்லிடுறேன். நாக்கத்துல்லா அல்லாஹ்வின் ஒட்டகம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது நாக்கத்துல்லா அல்லாஹ்வின் ஒட்டகம்ங்கிறான். அது மட்டுமா அல்லாஹ்வுடைய ஒட்டகம்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஒட்டகமும் அல்லாஹ்வுடைய ஒட்டகம். அல்லாஹ் தான் படைச்சான். இப்போ அரபு நாட்டில் இருக்கிற ஒட்டகம் யாருடைய ஒட்டகம்? அல்லாஹ்வுடைய ஒட்டகம் தானே. இங்கே நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஒட்டகம் யாருடைய ஒட்டகம்? அல்லாஹ்வுடைய ஒட்டகம் தானே. ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகத்தை நாக்கத்துல்லாங்கிறான். ஏன்? ஒரு நபியோடு இருந்த ஒட்டகம் அது. அந்த ஒட்டகத்தை யாரும் கவிக்க கூடாது, வச்சுங்க நீங்க அழிஞ்சு போவீங்கன்னு அல்லாஹ் எச்சரிக்கை விடுத்தான். அப்படி இருந்தும் கூட அந்த சமூகம் அகருஹா, அந்த ஒட்டகத்தை அறுத்தார்கள். அந்த சமூகத்தையே அழித்து போட்டு விட்டாங்க இறைவன். ஒரு ஒட்டகம் தான், ஒரே ஒரு ஒட்டகம். அவங்க அதை அறுத்ததுனால, மோத்தாக்குனதுனால அந்த சமுதாயத்தை அழிச்சுட்டாங்க அல்லாஹ். ஏன்? அது நாக்கத்துள்ள அல்லாஹ்வின் ஒட்டகங்கிறதுனால. அதே போலத்தான் வலியுல்லா. வலியுல்லாம அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வின் நேசர். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் இறைவன் பொறுத்திருக்க மாட்டான். அதை இறைவனே ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லிட்டான். புகாரிலே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என் நேசரை யாராவது பகைத்து கொண்டால் என் கூட போரிட தயாராகட்டும் அப்படிங்கிறான். என் கூட சண்டை வரட்டும். அல்லாஹ்வோட யாராவது சண்டை போக முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் இப்படி கூப்பிடுறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய கடுமையான விஷயம் அப்படிங்கறத இங்க பாத்துக்கிறங்க. எவ்வளவு கடுமையான விஷயம் அது. என் கூட சண்டை வாங்கிறான். இப்ப இறைவனுடைய நேசர்களை மதிக்க வேண்டும், அவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த இறை நேசர்கள் அவர்களோடு நாம் சேரும் பொழுது நமக்கு உயர்வு கிடைக்கிறது. அந்த விலாயத்துடைய சிறப்பு நமக்கும் கிட்டுகிறது அவங்களோட சேர்ந்த. அதனால தான் இறைவன் குர்ஆன்ல சொல்றான், வகூனு மஅஸ்ஸாதிகீன் அப்படின்னு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க. வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்க. இப்ப முதலாவது இறைவன் சொன்னது தக்வாவை பெறுங்கள். தக்குவா பெறணுமா? சரி, பெறணும். என்ன என்ன எப்படி பெறுறது? இந்த கேள்வி வருதுல, அதுக்கு விலை தரலாம். அழுத்து வகூனு மஅஸ்ஸாதிகீன், சாதிக்குங்களோடு இருங்க. அதான் அடுத்த வாசகம். சாதிக்குங்களோடு இருந்தால் நமக்கு தக்குவா கிடைக்கும். இறை நேசர்களோடு நாம் இருக்க வேண்டும்ங்கிறது தான். வஸ்பிர் நஃப்ஸக, அல்ல இன்னொரு வசனத்துல நீ இறை நேசர்களோடு இருங்க. யார்? காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருப்பாங்க, அவங்க கூட இருங்க. நீங்க
சொல்லிவிட்டு வலா தஅது ஐனாக அன்ஹும், அந்த இறை நேசர்களை பார்ப்பதிலிருந்து உங்கள் கண்கள் திரும்பி விட வேண்டாம். அப்படின்னா என்ன, பார்த்துக்கிட்டே இருங்கலாம். பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி பார்க்கறது? நல்ல கண் கொண்டு பார்க்கிறது, அது ரொம்ப முக்கியம். நல்ல கண் கொண்டு, அருள் பார்வை கொண்டு, கருணை பார்வை கொண்டு பார்க்கணும், பிரியத்தின் பார்வை கொண்டு பார்க்கணும். இன்னைக்கு வகாபில் பார்ப்பாங்க, கோவிச்சுட்டு வெறுத்துக்கிட்டு பார்ப்பாங்க. அதான் அது பாவம் தான் வந்து நன்மை கிடைக்காது. பார்ப்பாங்க, ஆனா தண்டனை தான் கிடைக்கும். என்னன்னா, இப்போ பெற்றோர்களை வாப்பா அம்மா பார்க்கறது இபாதத்து தான். ஒரு பையன் வாப்பா அம்மாவை முறைச்சு பார்த்தான், இபாதத்தா? பாவம்ல அது. அப்ப பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்கணும். எதிலுமே ஒரு முறை, நம்ம மார்க்கம் அதைத்தான் வலியுறுத்தி காட்டுகிறது. அந்த முறை கூடாது. இப்போ இங்க இடம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல இங்க இடம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தானே, 2 இளைஞர்கள் காலை நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும். ஒரு பெரியவங்க வர்றாங்க. வந்தவொடனே இந்த 2 இளைஞர்களுமே காலை மடக்கலை. 2 இளைஞர்கள் காலை நீட்டிட்டு தான் இருக்கிறாங்க. வந்தது பெரியவங்க. ஒரு ஆள் ஏன் தெரியுமா மடக்கலை? அவருக்கு மடக்க முடியாது. அவர் மனசை நினைக்கிறாரு, பெரியவங்க வர்றாங்களே, காலை மடக்கணுமே, ஆனா எனக்கு மடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மனசை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, மடக்கலை. இவருக்கு இப்ப நன்மை சவாபு. ஏன் மடக்க நினைக்கிறாரு, ஆனா அவருடைய உடல் ஒத்துக்கிறது. இப்ப இவரு நன்மை கிடைக்கிறது. இன்னொரு இளைஞர், அவரு கால் நீட்டு தான் இருக்கிறாரு. பெரியவங்க வர்றாங்க, காலை மடக்கலை. ஏன் தெரியுமா? அவரே நினைக்கிறாரு, இவங்க வந்தா காலை மடக்கணுமோ, மரியாதை செய்யணுமோ, அப்படி நினைச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவருக்கு தண்டனை. செயல் ஒண்ணுதான், 2 பேருமே கால் நீட்டிட்டு தான் இருக்கிறாங்க. செயல் ஒன்று, ஆனால் ஒருவருக்கு நன்மை, இன்னொருவருக்கு தண்டனை. ஏன்? எண்ணத்தை பொறுத்து. ஆகவேதான் நல்ல எண் கொண்டு பார்க்க வேண்டும் இறை நேசர்களை. அப்பதான் சவாபு கிடைக்கும், அப்பதான் அது இபாதத். அதெல்லாம் சொல்லுவாங்க, இறை நேசர்களை பார்ப்பதும் வணக்கம், அவர்களின் உள்ளங்களை ஈர்ப்பதும் வணக்கம். அந்த இபாதத். ஒரு எந்த விஷயத்திலே அணுகுமுறை தாங்க முக்கியம். ஒரு ரோஜா செடி நீங்க பார்த்திருப்பீங்க. ரோஜா செடியில ரோஜா மலரும் இருக்கும், முள்ளும் இருக்கும். அந்த செடியில இத 2 வகையா பார்க்கலாம். ஒரு ஆள் பார்க்கிறாரு, சரி மலர் உள்ள ஒரு செடியில முள்ளு போய் உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு ஆள் பார்த்தாரு. இன்னொரு எப்படி பார்த்தாரு, ஒரு முள் செடியில இவ்வளவு அழகான மலரா இருக்குது அப்படின்னு அவர் பார்க்கிறாரு. பொருள் ஒன்று, பார்க்கும் கண்ணோட்டம் வேறு. எந்த விஷயம் அப்படிதான். ஒரு ஊர்ல 2 பேரும் புறப்பட்டாங்க. வெளியூருக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர்றாங்கன்னா 2 பேரும் போறாங்க. 2 பேரும், ஒரு ஆளு சாமானியர், இன்னொரு ஆளு விளையாட்டுள்ளவர். 2 பேரும் கிளம்புறாங்க. போற வழியில ஒரு குருவி கால் ஒடிஞ்சு கிடக்குது. 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இறக்கப்பட்டு இப்ப கால் ஒடிஞ்சு கிடக்குது என்று. அந்த நேரத்தில் இன்னொரு குருவி வந்தது. அந்த குருவியுடைய வாயில இறை இருக்குது. அந்த குருவி அங்கேயே வந்துச்சு. கால் ஒடிந்த அந்த குருவி இருந்துச்சுல, அதுக்கு அந்த இறைய கொடுக்குது. 2 பேருமே பார்க்கிறாங்க. பார்த்த பிறகு இந்த சாமானியர் இருந்தால அவர் சொல்றாரு, நான் வரலங்க, நான் ஊருக்கு திரும்பி போறேங்க அப்படிங்கிறாரு. விளையாட்டுல மனிதர்கள் சொன்னாரு, இல்ல நான் வெளியூருக்கு போறேன் சம்பாதிக்கிறாரு. இந்த நிகழ்வை இருவரும் பார்க்கிறார்கள். இருவரும் இருவேறு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நிகழ்வு, ஒரு ஆள் திரும்பி போறாரு, இன்னொருத்தவங்க நான் போகத்தான் போறேன், வந்த போற இடத்துக்கு போகத்தான் போறேன் அப்படிங்கிறாங்க. என்ன தெரியுமா விஷயம்? நான் ஊருக்கு திரும்ப போறேன்டார்ல, அவரு இந்த கால் ஒடிந்த குருவியை பார்த்தாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, இங்க கால் ஒடிஞ்சு கிடக்க குருவி, அல்லாஹ் எங்கே இருக்கிற ஒரு குருவியை அனுப்பி வச்சு இலை கொடுத்தானா இல்லையா? எங்க இருந்தாலும் இறைவன் இலை கொடுப்பான்ல. இந்த கால் ஒடிந்த குருவிக்கு அல்லாஹ் இலை கொடுத்துட்டான்ல, அப்புறம் நான் வெளியூர் போனேன், நானும் ஊர்ல இருக்கிறேன், ரிஸ்க் அளிக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தர போறான், நான் ஏன் போகணும் சொல்லி சொந்த ஊருக்கு போறாரு. ஏன் தெரியுமா? இவர் கால் ஒடிந்த குருவியை பார்த்தார். இன்னொருவர் இறை நேசர், இல்ல நான் சம்பாதிக்க போதான் அவன், அவரு அங்கேருந்து இலை கொண்டு வந்துச்சுல அந்த குருவியை பார்க்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, நானும் இந்த குருவியை போன்று வெளியூருக்கு போய் சம்பாதிப்பேன், நானும் சாப்பிடுவேன், பிறருக்கு கொடுப்பேன். ஏன் அந்த குருவி அப்படித்தானே இறை எடுத்துச்சு, அதுவும் சாப்பிட்டுச்சு, இன்னொரு குருவிக்கும் கொடுக்குதுல்ல, நான் அந்த மாதிரி செய்வேன் சொல்லி அவர் போனாரு. நிகழ்வு ஒன்று, முடிவுகள் 2. பார்க்கும் கண்ணோட்டம் தான் அங்க முக்கியம்.
அதனால தான் உங்கள் கண்களை இறைநேசரை பார்ப்பதிலிருந்து திருப்பிவிட வேண்டாம் சொன்னா அருள் பார்வை, அன்பு பார்வை, அந்த பார்வை பார்க்கணும். அப்பதான் சவாபு. சில பேர் இறைநேசர்ல பிடிக்க மாட்டேங்குதுல, அலர்ஜியா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். ஏன்னா அவங்க பிரியத்தின் பார்வை அவங்ககிட்ட கிடையாது. இப்போ பார்வை என்பது வேண்டும், உரிய பார்வையாக இருக்க வேண்டும். இப்போ வலிமார்களை பார்க்கிறதே வணக்கம் சொல்லி அல்லாஹ் இந்த குர்ஆன் சொல்லிட்டான். சரி, அந்த இறை நேசர்களோடு நாம் நமது நட்பை வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சொஹபத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த உலகத்திலே நான் வாழ விரும்புவதே ரெண்டுக்காக தான். ரெண்டுக்காக தான் இந்த உலகத்தில் வாழவே நான் விரும்புறேன். ஒன்று முனாஜாத்துல் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் என் ரப்போட பேசுறேன், அது இந்த உலகத்தில் கிடைக்குது. ஆகவே இந்த உலகத்தை வாழ நான் விரும்புறேன். ரெண்டாவது முஜாலசத்துல் அப்ரார், நல்லோர்களோடு நான் சொஹபத் வைக்கிறேன், நல்லோர்களுடைய மஜ்லிஸ்ல போய் உட்கார்றேன், அந்த வாய்ப்பு எனக்கு இந்த உலகத்துல கிடைக்குது. ஆகவே இந்த உலகத்துல வாழ நான் விரும்புறேன் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு இல்லைண்டா இந்த உலக வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரெண்டுக்காக நான் வாழ போறேன். ஒன்று என் ரப்போட பேசுறேன் சஹர் நேரத்தில். அது என்ன? இறை நேசர்கள் என்பவர்கள் யார்? இறைவனோடு பேசுவார்கள் தானே. இறை நேசர்களை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க, இறை நேசர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வாய் மூடினால் இறைவனிடம் பேசுவார்கள். இறை நேசர்கள் யார்? அவர்கள் வாய் மூடினால் இறைவனிடம் பேசுவார்கள், வாய் திறந்தால் இறைவனை பற்றி பேசுவார்கள். அவர்கள் தான் இறை நேசர்கள். அந்த இறைவனோடு பேசுவது எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறது. ஆக இந்த உலகத்தில் வாழ நான் விரும்புகிறேன். இரண்டாவது, நல்லோர்கள் சபையிலே அமர்வது, அது இந்த உலகத்தில் கிடைக்குது. ஆகவே நான் இதை விரும்புகிறேன். 2 பாயிண்ட். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம் தான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, கம் உம்ருக்க, உங்க வயசு என்ன அப்படின்னு. அவங்க சனத்தானின்னாங்க, 2 வயசுன்னாங்க. கேட்டவர் அதிர்ந்து போனாரு, என்ன இவ்வளவு பெரியவங்களா இருக்கிறீங்க, உங்க வயசு 2ங்கிறீங்களா, எப்படி நான் நம்புறது அப்படின்னு. இப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல, இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஆன்மீக ஞானியோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு 2 வருஷம் ஆகுது. என் வாழ்க்கையிலே உண்மையான வயதாக அந்த 2 வருஷத்தையே கருதுகிறேன். ஆக எனக்கு வயசு 2 அப்படின்னாங்க. சொல்லுங்க, லௌல சனத்தான் லஹலக்கன் நுஅமான், அந்த 2 வருடங்கள் மட்டும் இல்லாது போயிருந்தால் இந்த நுஅமான் அழிந்து போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உண்மையான சொஹபத். அதனால பெரியவங்க சொன்னாங்க, இந்தாப்பா, எப்ப நீ பிறந்தாயோ அன்றிலிருந்து உன் வாழ்நாள் தொடங்குறது இல்லை, உன் வயசு. எப்ப அல்லாஹ்வுடைய ஞானம், மறுவா ஞானம் வருதோ அப்பதான் உன் வயசே ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப நம்மள வயசை எடை போட்டு கொள்வோமா? நம்மள வயசு என்னங்கிறது மேலே போட்டு கொள்ளலாம். ஏன்? மறுபால ஞானம் வந்தது பிறகுதான் வயசு ஆரம்பிக்குது. இப்ப நம்மளாவது தரியக்கத்தில் நுழைகிற வாய்ப்பு எல்லாம் கொடுத்துட்டான், வயசு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எத்தனை பேர் இன்னும் பிறக்காம இருக்கிறாங்களே, பிறக்கவே இல்லை. ஏன்? இந்த தொலைக்கு வரலையில. இந்த தொலைக்கு வரலன்னா வயசு ஆரம்பமாலையில, வயசு ஆரம்பமால இன்னும் பிறக்கவே இல்லை, பிறக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹு தாலா இந்த தொலைக்கு கொண்டு வந்து நம்மளை பிறக்க வச்சுட்டான், நம்மளோட வயசு ஆரம்பமாகிடுச்சு. சரி, அதனாலதான் இப்படி சொல்லுவாங்க. இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டினதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பாருங்க அப்படின்னா. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க சொன்னிய இறைவனே, நான் எப்படி அவங்க இருக்கிற இடத்த நான் பார்த்துக்கிறது? அவங்க இருக்கிற இடம் எனக்கு என்னன்னு தெரியாதுல்ல, நான் எப்படி அவங்கள போய் பார்க்கறது? அல்லாஹ் சொன்னா, நீங்க ஒரு மீனை சமைச்சு எடுத்துக்கிட்டு போங்க, அந்த மீன் எங்க உயிர் பெறுகிறதோ அங்கே நீங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துருவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மீன் எடுத்தாங்க, சமைச்சாங்க, கொண்டு போனாங்க. போகும்போது கடற்கரை ஓரமா போகும்போது இடையில பாதையில அந்த மீனுக்கு ரூஹ் வந்துருச்சு. அப்ப இங்கதான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க என்று அறிஞ்சுக்கிட்டு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை செஞ்சுட்டாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான் இந்த நிகழ்வை. இப்ப நமக்கு என்ன இங்க பாடம் சொன்னா, மீன் செத்து போன மீன் தானே, சமைச்சாச்சுல, செத்து போன மீன் எங்க உயிர் கிடைக்குது? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துல உயிர் கிடைக்குது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு இறை நேசர், ஒரு வலியுல்லா.
ஒரு வலியுள்ளா இருக்கிற இடத்திற்கு செத்த மீன் போன போது செத்த மீன் உயிர் பெறுகிறது என்றால், இறை நேசர்கள் இருக்கிற இடத்திற்கு நாம் செல்கின்ற போது செத்து போன நம்முடைய உள்ளங்கள் உயிர் பெறுகின்றன. அது இறை நேசருடைய சமூகத்துக்கு போன கிடைக்கும். அந்த சொஹபத்தை பெற்றால் நமக்கு கிடைக்கும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, அவுளியாங்கிறீங்கள, அவுளியாங்கிற எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? சில பேர் கேட்பாங்க, அவுளியாங்கிறது தக்குவா உள்ளவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல, அத்தக்குவா ஹாகுனா அப்படின்னாங்க. தக்குவா என்கிறது இங்கே இருக்கிறது அப்படின்னு நெஞ்ச காமிச்சாங்க. இன்னைக்கு வஹாபில அதுதான், தக்குவா இங்க தானே இருக்குது. அப்போ ஒரு வழியுள்ளா நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தக்குவா உள்ளவரும் வழியுள்ளா. தக்குவாங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தோம்னா வழியுள்ளா தாண்டி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்ப நாகூர் எஜமான நாயம் வழியுள்ளான்னு ஜார்த்துக்கு போறோம், அவங்க வழியுள்ளான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க கேப்பா அஜ்மீர் நாயம் ரலியல்லாஹு ஜார்த்துக்கு போவோம், உடனே அஜ்மீர் நாயம் வழியுள்ளான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மள்ட்ட கேப்பா. ஏன்னா தக்குவா இங்கே இருக்குது, இங்க இருக்குதுங்க. ஆனா கண்டுபிடிக்க நம்மளால முடியும். இதை நம்ம சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. தக்குவா இங்கதான் இருக்குன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யௌகுல் துஆமக இல்லா தக்கியுன், தக்குவா உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுல பதிவு செய்யப்பட்டாது. அப்ப தக்குவா இங்க தானே இருக்குது, அப்ப எப்படி கண்டுபிடிச்சு சோறு கொடுக்கறதுலாம் கேட்டுட்டு இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்குவா உள்ளவர்களுக்கு உணவளி, சாப்பாடு கொடு. அப்ப தக்குவா உள்ளவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியும் என்பதால் தானே சலம் சொன்னாங்க. அப்ப இங்கதான் இருக்குதுன்னு சொன்னாங்க, அவங்க தான் தக்குவா உள்ளவங்க சாப்பாடும் கொடுன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் என்ன, ஏன் இங்க இருந்த காமிக்கணும் அப்படின்னு கேட்டா, சில பேர் தக்குவான்னு சொன்னா உடலை வலிக்கிறது இல்லை. சில பேர் தொழும் போது நீங்க பார்க்கலாம், தொழும் போது அப்படி கையை உயர்த்துறதும் அப்படி இப்படி கட்டதும் அப்படியே இங்க போவாங்க. அப்படி உடலை கண்டு அப்புறம் நீங்க சாதாரணமா நிக்கலாம். தக்குவாவை இங்க கொண்டு வரணும், உடலை வலிக்கிறது இல்லை. இப்படி கையை இப்படி சில பேர் தக்பீர் கட்டுவாங்க, நீங்க பார்க்கலாம். அல்ல, அப்படி அல்ல, இங்கு கொண்டு வா இறைச்சத்தை. அதுக்கு தான் சொன்னாங்க, ஒரு ஆள் நல்லவரா இருக்கிறாங்க, ஷரியத் பிரகாரம் நடக்கிறாரு, யாருக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்கல, அவர் தக்குவா உள்ளவர் தானே, இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இன்னும் என்ன தெரியுமா, நல்லோர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால தானே கூணுமா சாதிக்கு நல்லா சொன்னான். சாதிக்கிறவங்களோடு இருங்கல்ல, சாதிக்கிறவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால தானே. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நமக்கு, இதெல்லாம் உங்கள் சம்பந்தப்பட்டு. அப்ப சாதிக்கிறவங்களோடு இருங்கன்னு எல்லாம் சொன்னது என்ன அர்த்தம் இருக்கு? சரி, இன்னொரு பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோடு இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா போகுது, அதை புகழ்ந்து பேசினாங்க சஹாபா பெருமக்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் கடமையாச்சு அப்படின்ட்டாங்க. அடுத்து இன்னொரு ஜனாசா போகுது, குறையா பேசினாங்க சஹாபா பெருமக்கள், வஜபத் கடமையாச்சுட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபா பெருமக்கள் கேட்ட, யார சொல்லலாம், கடமையானது நீங்களே என்ன கடமையானுச்சு? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னால ஒரு ஜனாசா போனுச்சுல, நீங்கெல்லாம் புகழ்ந்து பேசுனீங்கல்ல, சொர்க்கம் கடமையானது என்றேன். ரெண்டாவது ஒரு ஜனாசா போனுச்சுல, நீங்கெல்லாம் குறை சொன்னீங்கல்ல, நான் நரகம் கடமையானது என்றேன் அப்படின்ட்டாங்க. அது எப்படி இவங்க பேசுனதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் ஷுஹதாஉல்லா ஃபில் அர்த், நீங்கள் இந்த மண்ணுலகில் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. நீங்க ஒருவரை பார்த்து நல்லவர் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர் நல்லவர், நீங்கள் ஒருவரை தீயவர் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவர் தீயவர். அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் நீங்கள் தான் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இதுல என்ன புரியுது? நாமெல்லாம் சேர்ந்து நாமும் ரலியல்லாஹு அன்ஹுங்களை இவங்க அல்லாஹ் நேசர் சொன்னா, அல்லாஹ் நேசர் தான் நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். சில பேர் இல்ல நாங்களும் சொல்லலையே, மூமின்களை பத்தி தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமின்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, அதனால மற்றவங்களை பத்தி யோசிக்க தேவையில்லை. அதனால மூமின்கள் ஒருவரை இறை நேசர். இது ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? இதுல கேட்கறது என்ன, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இவங்க நல்லவங்களும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி பெரிய தத்துவம் பேசுறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. இந்த ஹதீஸ் லைஃபு சஹீஹ் இருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ், எந்த ஹதீஸங்க பின்பற்றணும்னு கேளுங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ் பின்பற்ற வேண்டும், அழுத்தமா பேசுவாங்க. சரி, ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல எதுக்குங்க சொல்றது அப்படின்னு கேளுங்க.
அந்த அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள். இப்ப நீங்க பிடிக்கணும், என்ன அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் நல்லவர்களா? நீ தான் சொல்லிட்டியப்பா நல்லவங்களை கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் உள்ள சம்பந்தப்பட்டது, அல்லாவுக்கு தான் தெரியும், நீ தான் சொன்ன. இப்ப அறிவிப்பாளர்லாம் நல்லவங்களா இருந்தா செய்யணும், அது இதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அப்ப பிடிக்கும். அப்ப நல்லவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்க போய் தானே அறிவிப்பாளர் நல்லவர்களா இருந்தால் அது இது சரியா இருக்குது. அதனால இந்த உலகத்திலேயே சரி, இன்னொரு ஹதீஸ் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், உங்களுக்கு நினைவூட்டல் பண்ணேன். அல்லாஹ் சொன்னால ஹதீஸ குதிசையில, என் நேசரை பகைச்சுக்கிட்டா அவங்களோட நான் யுத்தம் செய்ய தயாரா இருக்கிறேன்னு சொன்னான்ல. அப்ப இரு நேசர்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ் எப்படி சட்டத்தை போடுவான்? என் வழியோட என் நேசரோட நீங்க பகைச்சுக்கிறாதீங்க என்று எப்படி சட்டம் போட முடியும்? நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. கண்டுபிடிக்க முடியுங்க போய் தானே என் பகிச்சுக்கிறாருங்க என் நேசரம் எல்லாம் சொல்றான். இல்லாட்டி அது சட்டம் போட்டது அர்த்தம் இருக்காது. அதனால இறை நேசர் யார் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியுங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, மனில் முஹிப்பு மனில் மஹபூபு. முஹிப்புன்னா நேசிப்பவர், மஹபூப்னா நேசிக்கப்பட்டவர். நேசிப்பவர் யார், நேசிக்கப்பட்டவர் யார்? இதுதான் கேள்வி. மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி. அழகா சொன்னாங்க, அல்லாஹ்வை நீ திக்ரு செஞ்சா நீ முஹிப்பாயிருவ, அல்லாஹ் உன்னை திக்ரு செஞ்சா நீ மஹபூப் ஆயிருவ அப்படின்ட்டான். ஏன்னா அல்லாஹ்வை நாம் திக்ரு செஞ்சா அல்லாஹ் நம்ம திக்ரு செய்யறான்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, ஃபத்குரூனி அதுக்குருக்கும், என்ன நீங்க திக்ரு பண்ணுங்க நான் உங்களை திக்ரு செய்யறேன்ட்டான். அல்லாஹ் நாம் நினைச்சா நம்மள அல்லாஹ் நினைக்கிறோம், அப்ப ரெண்டு பேர் நினைக்கிறோம், அல்லாஹ் நம்ம நினைக்க அவன் நம்ம நினைக்க. இப்போ கௌசலம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை நினைக்கும் போது நீ முஹிப்பா இருக்கிற, நேசிப்பவனா இருக்கிற. அந்த அல்லாஹ் ஒன்னை நேசிக்கிறான், ஒன்னை திக்ரு செய்யறான்ல, அப்ப நீ மஹபூபா இருக்கிற, நேசிக்கப்படுவனா இருக்கிற அப்படின்ட்டாங்க. அதே போல அவங்கள்ட்ட இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா? மனில் ஹை ஓ மனில் மையித், இறந்து போனவன் யார், உயிருள்ள மனிதன் யார்? இப்படி ஒரு கேள்வி. நம்மெல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? யாருடைய உடம்புல ரூஹு இருக்குதோ அவன் உயிருள்ள மனிதன், ஹயாத்தான மனிதன். யாரு உடம்பை விட்டு ரூஹு பிரிஞ்சு வச்சா அவன் மையத்து. இதெல்லாம் ஒரு கேள்வியா என்று நம்ம நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. இந்த கருத்துல அல்ல அவர் கேட்டது, இந்த கருத்தா இருந்தா அவருக்கு தான் தெரியுமே, ஏன் கேள்வி வைக்க போறாரு, இதுதான்ங்கிறது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அவர் கேள்வி வைக்கிறாங்க வேற ஒரு கருத்துல தான், வேற ஒரு கருத்து பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி வைக்கிறார். இப்போ கௌசல் ஆலம் ரலியல்லாஹு சொன்னாங்க, மன் கான கல்புஹு ஹய்யன் ஃபஹுவ ஹய், யாருடைய உள்ளம் ஹயாத்தா இருக்குதோ அவர் ஹயாத்தானவர். வமன் கான கல்புஹு மய்யித்தன் ஃபஹுவ மய்யித், யாருடைய உள்ளம் செத்து போய் விட்டதோ அவர் செத்து போன மனிதர் அப்படின்னாங்க. அவர் உயிருள்ள மனிதரா செத்து போன மனிதர்? உள்ளத்தை வச்சுதான், கல்பை வச்சுதான்ட்டாங்க. சரி, கல்பை வச்சு எப்படி புரிகிறது? இவரோட கல்பு ஹயாத்தா இருக்குது, இவரோட கல்பு மௌத்தா போச்சு, எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஸலுல் லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு கமஸலில் ஹய்யி வல் மய்யித்தி. அல்லாஹ்வை திக்ர் செய்றார்ல அவருக்கு உதாரணம், அல்லாஹ்வை திக்ர் செய்ய மறந்தார்ல அவருக்கு உதாரணம். ரெண்டு பேருக்கும் உயிருள்ள மனிதன் செத்து போன மனிதன், இதுதான் உதாரணம்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில இருக்குது. ஒரு ஆள் திக்ரில இருந்தா அவர் ஹயாத்துள்ள மனிதன். ஒரு அல்லாஹ் மறந்துட்டு தெரிஞ்சாலும் வச்சுக்கிறேங்க, செத்து போன மனிதன். செத்து போயிட்டாரா? அவரும் போறாரு வர்றாரு, அவரை போய் செத்து போயிட்டாருங்கிறீங்க. அவன வர்றாரு போறாரு, நடமாடும் பிணம். அவரு பிணம் தான், நடமாடும் பிணம். இந்த கருத்தை வைத்துத்தான் கௌசல் பதில் சொல்றாங்க, உள்ளம் உயிருடன் தான் ஒரு உயிருள்ள மனிதர். அதனால தான் இறை நேசர்களை பத்தி நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் இறந்தும் இருப்பவர்கள் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த ஆன்மீக துறைக்கு வராம இருக்கிறாங்கல்ல, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தும் இறந்தவர்களாக இருக்கிறார்கள். வலிமார்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதெல்லாம் திக்ரில தான் இருந்தாங்க, அப்ப ஹயாத்தா தான் இருந்தாங்க. அவர்கள் இறந்தும் இருப்பவர்கள், இப்ப ஹயாத்தா தான் இருக்காங்க. ஏன் உலகத்தில் வாழும்போது ஹயாத்தா இருந்தாங்க திக்ரு செஞ்சுக்கிட்டு. சரி, திக்ரு செய்யாத மனிதன் வஹாபிகள் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, இவங்கெல்லாம் இருக்கிறார்கள் இருந்தும் இறந்தவர்கள். ஏன் திக்ரு இல்லையே? இதை நம்ம சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனாலதான் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்க.
இறை நேசர்களுக்கு உலக ஆசை இருக்காது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். உலக ஆசை இருக்காது, உலகம் இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. உலகம் இருக்கும், உலக பற்று இருக்காது. அவர்களை சுற்றிலும் செல்வம் இருக்கும், உலகம் இருக்கும், உலகத்தின் பொருட்கள் இருக்கும், எல்லாம் அங்குதான் இருக்கும். கல்வில இருக்காது, கல்வில அல்லாஹ் இருப்பான். இதான் இறை நேசர்கள். நம்ம இறை நேசர்கள் ஒன்று எல்லாம் ஏழையா தான் இருப்பாங்க, எல்லாம் மிஸ்கினா இருப்பாங்க, கஞ்சி குடிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவ்வளவு நல்ல இறை நேசர்களும் பெருவ செல்வ சீமானா இருப்பாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சீமான் சஹாபி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் கனின்ற பேர் அவளுக்கு, கனின்னா செல்வத்தில் அர்த்தம். சஹாபி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாட்டையே கட்டி ஆண்டாங்க, நபி. அதனால செல்வம் அவங்களுக்கு இருக்குங்க, ஆனால் உள்ளத்தில் இருக்காது. அததான் மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்டான். ரெண்டு செல்வத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான், கல்வி செல்வம், பொருள் செல்வம். ரெண்டு செல்வமும் இருந்தது. கல்வி செல்வத்தை சொல்லி கொடுத்தார்கள், அந்த பொருள் செல்வத்தை அள்ளி கொடுத்தார்கள், அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனாலும் அவர்கள் சொன்ன வாசம் என்ன தெரியுமா? இன்னமா ஃபில் அர்லி ஃபில் அர்ல், பூமியில இருக்கிற அந்த பேரித்தம் தோட்டங்கள் எல்லாம் அவங்களுடைய தோட்டம் தான். அது அவங்க தான் அதிபதியா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மண்ணிலே இருக்கிற பேரித்தம் தோட்டங்கள் எல்லாம் அவைகள் அந்த மண்ணிலே தான் இருக்கின்றன. கல்வி சிவல்லா, என் உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டும் இருக்கலாம், முடிஞ்சு. எல்லாம் இருக்கிறது. உலகம் இல்லை என்பதல்ல, உலகம் இருக்கும், ஆனால் உலக பற்று இருக்காது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இறை நேசர்கள் உலகத்தின் மீது பற்று வைக்க மாட்டார்கள். எல்லாம் இருக்கும் சுத்தி, பற்று இருக்காது. அது மேல ஒரு லைப்பு, அது மேல ஒரு ஆசை, அதெல்லாம் இருக்காது. அப்படி இருந்துட்டா அப்புறம் எப்படி இறைசலா இருக்க முடியும்? உலகப்பட்டு இருந்துட்டா எப்படி இறைசலா இருக்க முடியும்? இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, தண்ணீர்ல படகு இருக்கலாம். படகு பார்த்துருக்கீங்கல்ல? தண்ணீர்ல படகு இருக்கலாம், தப்பே கிடையாது. படகுக்குள்ள தண்ணி வந்துடக்கூடாது, அது ஆபத்து, மூழ்கிடும். காருல நாம ஏறலாம், தப்பே கிடையாது. காரு நம்ம மேல ஏறிடக்கூடாது, அதுதான் ஆபத்து. உலகத்துல செல்வம் நம்மகிட்ட இருக்கலாம், ஆனா அந்த செல்வம் நம்முடைய கல்புக்கு போயிடக்கூடாது, அதுதான் ஆபத்து. இப்போ அந்த காலத்துல இந்த பலாப்பழம் அதுக்கு போய் பார்த்துருப்பீங்க. பலாப்பழத்தை அறுக்கும் பொழுதே கையில எண்ணெய் தடவிட்டு தான் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் எண்ணெய் தடவுறாங்க? பலாப்பழத்துடைய அந்த பசை கையில ஒட்டக்கூடாதுங்கிறதுனால எண்ணெய் தடவிட்டு தான் அறுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம் உள்ளத்தில் ஒட்டிவிடக் கூடாதுங்கிற வகையில எச்சரிக்கை உணர்வோடு வாழ்வார்கள் இறை நேசர்கள். கடல் மீனை கூட உதாரணம் சொல்லலாங்க. கடல்ல உள்ள மீனை பார்த்திருக்கீங்களா? கடல் தண்ணீரை வாய் வைக்க முடியுமா? உப்பு தானே. அந்த கடலுக்குள்ள தானே மீன் இருக்குது. அந்த மீன் உப்பு சேர்ந்துருச்சா? மீன்ல உப்பு இருக்கா? சரி, கடல்ல உள்ள மீனுங்கிறதுனால மீனை பிடிச்சிட்டு வந்து சமைக்கிறோம், அந்த சால்னால உப்பு போடலன்னு வச்சுக்கிறோங்க, நல்லா இருக்குமா? இல்லை, இது கடல்ல வந்து மீன் தானே, உப்பு இருக்க தானே செய்யும். அதுல இருந்து போட உப்பு சால்னா நல்லா இருக்குமா? கடலுக்குள் இருக்கிறது உப்பு, தண்ணீருக்குள் இருக்கிறது மீன். ஆனால் அந்த உப்பை தன்னுள் உள் வாங்கவில்லை அந்த மீன். அப்படி இருக்கணும். இறைவன் அப்படிதான் இருப்பாங்க. உலகத்தில் இருப்பார்கள், உலக ஆசை உள்வாங்காமல் இருப்பார்கள். ஒரு இறை நேசரு கடற்கரை வழியா நடந்து வந்தாங்க. இறை நேசர்கள்லாம் ஒவ்வொன்றிலையும் ஒரு பாடம் இருக்கும். அவங்க அந்த கடற்கரை வழியா நடந்து வந்ததுனால அவங்கள்ட்ட கேட்டாங்க ஒருத்தவங்க, இறை நேசவர்களே, நீங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்க ஒரு பாடத்தை பெறுவீங்களே, நீங்க கடற்கரை ஓரமாவே நடந்து வந்தீங்களே, என்ன பாடம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க. இப்ப சொன்னாங்க, நான் கடற்கரை வழியா வந்தேன்ல, எனக்கு ஒரு பாடம் கிடைச்சிச்சு. என்ன தெரியுமா? இந்த கடல் மீன் கடலுக்குள்ளதான் இருக்குது, ஆனா அது கடல்ல உள்ள உப்பு தண்ணீர் ஒட்டாமல் பாதுகாத்து கொண்டது. நாமும் அப்படிதான் உலகத்துல இருப்போம், உலகத்தில் உள்ள ஆசைகள் உடம்புல ஒட்டாம இருக்கணும், உள்ளத்தை ஒட்டாம இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டேன். கடலில் உப்பு தண்ணீர் மீன் இருந்தாலும் உப்பு அது ஒட்டுவதில்லை. இறை நேசர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த பொருட்கள் அவர்கள் உள்ளத்தில் ஒட்டாது. அவர்கள் தான் இறை நேசர்கள். அதான் பொதுவாக சொல்லுவாங்க,
நகை நட்டு இருக்குதா? இருக்கலாம். இருக்கக்கூடாது யாரோ சொன்னாங்களா? இருக்கணுங்க. செல்வம் இருந்தால் தானங்க இபாதத்தை நிறைய செய்யலாம். செல்வம் உள்ளவங்க தானே ஜகாத்து கொடுக்க முடியும். ஏழையா உள்ளவங்க ஜகாத்து கொடுக்க முடியுமா? செல்வம் இருந்தால் தானே ஹஜ் உம்ரா நிறைய செய்யலாம். செல்வம் இருந்தால் தானே ஏழை கும்பல்களுக்கு உதவி செய்யலாம். செல்வம் இருந்தால் தானே பள்ளியாச கட்டத்துக்கு பணத்தை கொடுக்கலாம். செல்வம் இருந்தால் தானே மதரசாவுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கலாம். செல்வம் இருக்கணுங்க. அதனால உங்கள்கிட்ட நகை நட்டு இருக்குதா? அது பீரோவில் இருக்கட்டும். உங்கள்கிட்ட பணம் இருக்குதா? பணம் துட்டு எல்லாம் இருக்குதா? அது பரிசில் இருக்கட்டும். உங்கள்கிட்ட 2 வீலர் இருக்குதா? அல்லது 4 வீலர் இருக்குதா? அது கார் பார்க்கிங்ல இருக்கட்டும். உங்களுடைய மனைவி மக்கள் உங்கள் மடியில் இருக்கட்டும். ஆனால் உங்கள் உள்ளத்திலே என்றைக்கும் இறைவன் மட்டுமே இருக்கட்டும். இதுதான் இறைநேசம். எல்லாம் இருக்கும் வெளியிலே, உள்ளத்தில் அல்லாஹ் ஒருவன் மட்டும் இருப்பான். இப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் அந்த இறைநேசர்கள். இறைநேசர்கள் மறைந்தாலும் அவர்கள் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், ஒரு இடத்துல தங்குறதுக்கு கூடான அடிச்சேன். அது கபரு இருக்கிற இடம். ஏன்னா கபருன்னு தெரியாது. கூடா அடிக்கும் போது கபருக்குன்னு தெரியாது. நான் கூடார அடிச்சு இருக்கிறேன். கீழே இருந்து கபருக்குள்ள இருந்து சத்தம் வருது. அந்த தபாரக்கல்லதி பேதுமுகர் சூறா ஓதுகிற சப்தம் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் ஓதுறத என் காதால கேட்டேன். யாரும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹியல் மானிஆல் முந்தியா. இந்த கபருக்குள்ள இருக்கிறது ஓதிருக்கிறாள் இந்த சூறாவை. அது மானிஆல் முந்தியா, நரக வேதனையிலிருந்து தடுத்து விடுகின்ற சூறா. அது ஈடேற்றத்தை கொடுத்து விடுகிற சூறா அது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது திருமதியில் இருக்குது. கபருக்குள்ளே இருக்கின்ற நல்லடியார் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார், ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தானே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு போவாங்க. அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்பவும் போவாங்க. சாதாரணமாக போவாங்க. மற்றவங்க கேட்பாங்க, என்ன இப்படி போயிட்டு வரீங்களா அப்படிம்பாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஆமாங்க, அங்கே இருக்கிறது யாருங்க? இன்னமாக ஜௌஜி ஓ அபி, என்னை மனமுடித்த கணவர் இருக்கிறாங்க, என்னை ஈண்டளித்த தந்தையார் இருக்கிறாங்க, என் கணவர் என் தந்தை, அதனால இப்படி போயிட்டு வர்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக கூறுகிறேன், மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய சியாபி, என் ஆடைகள் எல்லாம் நன்றாக அணிஞ்சுக்கிட்டு தான் அங்கே போவேன் ஜியாரத்துக்கு. ஏன்? ஹயாஅம் மின் உமர், ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டாது. இப்போ பாருங்க, 2 சூரத்திலையும் கபருக்குள்ளே இருக்கிறவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க காமிக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இது இப்படி போயிட்டு வரலைன்னு சொல்லும் பொழுது, ஆமாங்க, அங்கே யாரு? என் கணவர் என் தந்தை அப்படித்தான் சொன்னாங்களே தவிர அவங்க இருந்தா என்ன, அவங்க மண்ணுக்குள்ளே தானே இருக்கு அவங்க கபரு, அவங்க இருக்கிறாங்க, அதனால நான் வெளியே மண்ணுக்கு மேலே நான் இருக்கிறேன், என்னை எப்படி அவங்க பார்க்க போறாங்க அப்படியா சொன்னாங்க? இல்லை, என்னை பார்க்குறாங்க தான், என் கணவர் என்ன பார்க்குறாங்க, என் தந்தையெல்லாம் பார்க்குறாங்க. அதுதான் அப்போ 2 பேரும் ஹயாத்தா இருக்கிறாங்கிறது தான். சரி, உமர் எல்லாம் நல்ல திசைப்பட்டதுக்கு பின்னால அப்ப என்ன சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டுக்கிட்டு வாழையில நல்லா அணிஞ்சுட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. இது என்ன புரிகிறது? ஹயாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிறாங்க. நபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹயாத்தா இருக்கிறாங்கல்ல, அவங்க வலியுல்லா தானே, சஹாபி தானே, சஹாபி எல்லாம் வலியுல்லா தானே. சில பேர் அவங்க சஹாபிங்க அப்படிம்பாங்க. அது சஹாபியும் வலியுல்லான்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க சஹாபி வலியுல்லா தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சஹாபி வலியுல்லா, அவங்களும் ஹயாத்தா இருக்கிறாங்க. இறை நேசர்கள் மறைந்தாலும் அவர்கள் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இறை நேசர்களை மதிக்கின்றவர்களாக, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களை பின்பற்றும் நல்லடியார்களாக, அவர்கள் மீது நேசமும் மஹப்பத்தும் வைக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது குடும்பத்தினரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ